ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம நீட் கோட் 150 ஸ்டாக்கோட 4th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். டெய்லி டெம்பரேச்சர்ஸ். நமக்கு டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு ஒரு இன்டீஜர் அரேவாக கொடுத்துருவாங்க. நம்ம ஆன்சர் அப்படின்னு இன்னொரு இன்டீஜர் அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். டெம்பரேச்சர் அரேயில் இருக்கிற வேல்யூஸை ஒவ்வொரு நாளோட டெம்பரேச்சர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 73 வந்து ஃபர்ஸ்ட் டே ஓடுது, 74 வந்து செகண்ட் டே ஓடுது அண்ட் ஸோ ஆன். நம்ம ஆன்சர் அப்படின்னு ஒரு இன்டீஜர் அரே ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அந்த ஆன்சர் அரேல வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டேவோட டெம்பரேச்சர் எவ்வளோ 73. இதிலிருந்து எத்தனை நாள் கழித்து 73 ஒரு ஹையர் டெம்பரேச்சர் வந்திருக்கோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். 73லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அது நெக்ஸ்ட் டே 74 டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ 1. அதே மாதிரி 74லேருந்து ஒரு நாள் கழித்து 75ங்கிற டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷனோட ஆன்சரும் 1 அண்ட் தேர்ட் பொசிஷனோட வேல்யூ 75. 75லேருந்து தேர்ட் டேலேருந்து அதோட ஹையர் டெம்பரேச்சர் எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள். 71 கிடையாது, 69 கிடையாது, 72 கிடையாது, 76. 4 நாள் கழிச்சு தான் 75 ஒரு ஹையர் டெம்பரேச்சர் வந்திருக்கு. ஸோ தேர்ட் பொசிஷனோட ஆன்சர் வந்து 4. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஒரு ஸ்டாக் ப்ராப்ளம், அதனால் நான் ஒரு எம்டி ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் அப்படின்னு ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணுவோம்ல, அந்த ஆன்சர் அரேவை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆன்சர் அரே ஸ்டார்டிங்கில் எல்லா வேல்யூஸும் 0வாக இருக்கும் அண்ட் ஆன்சர் அரேவோட லென்த்தும் நம்மளுக்கு கொடுத்துருக்க டெம்பரேச்சர்ஸ் அரேவோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இந்த கொஷனுக்கு நம்ம மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் ஸ்டாக் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, நார்மலி இது ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கில் நம்ம எந்த வேல்யூ வேணால் அப்பன் பண்ணலாம். 2, 3, 5 ரேண்டமாக இந்த மாதிரி எப்படி வேணால் வேல்யூஸ் அப்பன் பண்ணிக்கலாம். பட் ஒரு மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் ஸ்டாக் எப்படி இருக்கும்னா, இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு பண்ண போகிற எல்லா வேல்யூஸும் 5ஐ விட கம்மியாக தான் இருக்கணும். 4 நம்ம அப்பன் பண்ணலாம் அண்ட் இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸும் 4ஐ விட கம்மியாக இருக்கும். 3 ஃபார் எக்ஸாம்பிள், 3 வேணாம் 2. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கில் இப்போ நான் வந்து 3 அப்பன் பண்ணணுன்னா என்னால் டேரெக்டாக அப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இதோட லாஸ்ட் எலமெண்ட் 2ஐ விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸாக இதுக்கு மேலே நம்ம அப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாட் பாப் யூஸ் பண்ணி இந்த 2ஐ ரிமூவ் பண்ணிடுவோம். 2ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ 4 வந்து 3ஐ விட கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது, நம்ம 3ஐ அப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தான் மோனோட்டோனிக்கலி டிக்ரீசிங் ஸ்டாக் ஒர்க் ஆகும். இதான் நம்மளோட ப்ராப்ளமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட டெம்பரேச்சர் அரே, கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவையும் விசிட் பண்ணும்போது அந்த வேல்யூஸை நம்ம வந்து ஸ்டாக்கில் அப்பன் பண்ணிப்போம், ஓகேவா? அப்போனா ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம விசிட் பண்ணியாச்சு. இப்போ 73ஐ வந்து நம்ம ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து 74ங்கிற வேல்யூ வருது, ஓகேங்களா? 74ங்கிற வேல்யூ வருது. 74ங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டாக்கில் அப்பன் பண்ணுவான்னு பாருங்கள். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, 74 இருக்குது, 73 இருக்குது, ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். 74 வந்து 73ஐ விட கிரேட்டர். அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ 73லேருந்து எத்தனை நாள் கழித்து அதோட ஹையர் டெம்பரேச்சர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம 73ஐ ஸ்டோர் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அந்த ஆன்சரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ 73யோட பொசிஷன் எவ்வளோ 0, 74ஓட பொசிஷன் எவ்வளோ 1. அந்த 1 - 0ங்கிற ஒரு இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை நாள் கழித்து 73ஓட ஒரு ஹையர் டெம்பரேச்சர் வருதுங்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ 73க்கு நம்ம ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் என்ன 1. ஸோ அந்த 1ஐ இங்கே போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு 73 தேவை கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக 73ஐ பாப் பண்ணிவிட்டு 74 மட்டும் நம்ம ஸ்டாக்குள்ளே வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ 75 வருது. 75க்கும் அதே கணக்கு தான். 75 வந்து 74ஓட கிரேட்டர். 75ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ 2. 75ஓட இண்டெக்ஸ் வந்து 2 இருக்குங்களா? அண்ட் 74ஓட இண்டெக்ஸ் வந்து 1 இருக்குது. இதோட ஆன்சரும் அப்படின்னா என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அந்த 1 நம்ம இந்த ஆன்சர்ஸ் அரேயில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 74ஐ பாப் பண்ணிவிட்டு 75ஐ மட்டும் நம்ம ஸ்டாக்குள்ளே வச்சுக்கலாம், கரெக்டுங்களா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து 71 வருது. 71 வந்து 75ஐ விட கம்மி. ஸோ 75க்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. 71க்கும் நம்மளுக்கு ஆன்சர் வேணும். ஸோ 71ஐயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ 69 வருது. 69 வந்து இது ரெண்டையும் விட சின்னது, அதனால் அது ரெண்டுக்கும் ஆன்சர் கிடைக்கல. 69க்கும் நம்மளுக்கு ஆன்சர் வேணும். ஸோ 3ஐயும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ 72 வருது. 72ஐ நம்ம ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ண முடியுமா?
பாருங்கள் 72 வந்து 69 பெருசு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன 69க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த நாளை விட 72ங்கிற நாளில் அதிக டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதுக்கும் எத்தனை நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு ரெண்டோட இண்டெக்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? 72ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ? 5. ஓகேங்களா? 5 மைனஸ் 69ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ? 4. இது ரெண்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ 69ஓட இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இப்போ 69க்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்படின்னா 69 நம்ம பாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? 69 பாப் பண்ணியாச்சு. இப்போ 72 அப்பன் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். முடியாது. ஏன்னா 71 இருக்குது. நம்மளோட கரண்ட் வேல்யூ 72. 71 அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 71க்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. 71லேருந்து அதோட ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு நாளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நாளோட இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 5. கரெக்டுங்களா? 5 அண்ட் 71 இருக்கிற இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 3. கரெக்டுங்களா? 5 மைனஸ் 3 எவ்வளோ வரும்? 2. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எதுக்கு? 71லேருந்து எத்தனை நாள் கழிச்சு ஹையர் டெம்பரேச்சர் வருதுங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு 71ஐயும் நம்ம பாப் பண்ணிடலாம். பாப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன் 72 அப்பன் பண்ணலாம். ஏன்னா 72 வந்து 75 பெருசு கிடையாது. ஸோ 75க்கு நம்ம இன்னும் ஆன்சர் தேடிட்டுருக்கோம். 72க்கும் ஆன்சர் தேடிட்டுருக்கோம். அடுத்த வேல்யூ என்ன வருது? 76 வருது. 76 நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 76 வந்து 72 பெருசு. ஸோ 72க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 72ஓட இண்டெக்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 6 இருக்கும். கரெக்டுங்களா? இருங்க செக் பண்ணிக்கிறேன். 0 1 2 3 4 அண்ட் 5. சாரி, 72ஓட இண்டெக்ஸ் வந்து 5. ஆனால் 76ஓட இண்டெக்ஸு 6. ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இதோட ஆன்சர் எவ்வளோ? 1. ஸோ 72ங்கிற பொசிஷனில் நம்ம 1ன்னு போட்டாச்சு. 72 நம்ம பாப்பும் பண்ணிக்கலாம். இப்போ 76 இருக்குது, 75 இருக்குது. கம்பேர் பண்ணுங்கள். 75 விட 76 பெருசு. ஸோ 75க்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. 75ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ? 2. 76ஓட ஆன்சர் எவ்வளோ? 6. அப்படின்னா என்ன? 6 மைனஸ் 2 4. இதை எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? 75ஓட இண்டெக்ஸ் விச் இஸ் 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ பாருங்கள் 4ன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட சொல்யூஷனை வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 75ஐ பாப் பண்ணிட்டு 76ஐ மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? 76ஐ ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து வர வேல்யூ எவ்வளோ? 73. இப்போ இதோட வந்து டெம்பரேச்சர் அரே முடிஞ்சு. ஆனால் இன்னமும் 73க்கும் சரி 76க்கும் சரி இதை விட ஒரு பெரிய வேல்யூஸ் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட ஒரு ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற டேஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது ரெண்டுக்கும் வேல்யூஸ் பாருங்கள் 0ன்னு வந்துருச்சு. இப்படி தான் நம்மளோட சொல்யூஷனை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சுனாவே சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது புரியலன்னா இன்னொரு டைம் நீங்கள் கூட பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம கோடிங்க்கு போவோம். நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸையும் நம்ம விசிட் பண்ணி அதை ஸ்டாக்குள்ளே அப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் டி இன் டெம்பரேச்சர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக நான் இட்ரேட் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு? ஒவ்வொரு இடத்துலையும் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம்னு தெரியுது. ஸோ நான் இண்டெக்ஸோடு சேர்த்து இட்ரேட் பண்ணேன்னா எனக்கு என் கோட் இன்னும் ரீடபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? பைத்தானில் எனுமரேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்? ஒரு அரேயோட வேல்யூஸ் அலாங் வித் இட்ஸ் இண்டெக்ஸை இட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த வேல்யூவை ஸ்டாக்குள்ளே அப்பன் பண்ணோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, இந்த டெம்பரேச்சர் அலாங் வித் இட்ஸ் இண்டெக்ஸை ஒரு டப்பிளில் போட்டு அப்பன் பண்ணலாம். நான் இங்கே டேரெக்டாக இண்டெக்ஸை மட்டும் வச்சு அப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இண்டெக்ஸை வச்சே நம்மளால் ஈஸியாக வேல்யூவை எடுத்துக்க முடியும். அண்ட் இப்படி ஸ்டாக்குக்குள்ளே வேல்யூவை அப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை செக் பண்ணோம். என்ன விஷயம்? இப்போ ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிற லாஸ்ட் வேல்யூவை விட, இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக்கோட லாஸ்ட் வேல்யூ 75 இருக்குன்னா நம்மளால் 75 கம்மியான வேல்யூஸை மட்டும்தான் அப்பன் பண்ண முடியும். ஸோ லெஸ் தென் 75 மட்டும்தான் அப்பன் பண்ண முடியும். அப்படி நம்ம உதாரணத்துக்கு 76 அப்பன் பண்ணோன்னா என்ன பண்ணும்? 75 பாப் பண்ணும். அந்த விஷயத்தை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோன்னா வைல் லூப் ஒன்று எழுதணும். வைல் ஸ்டாக். இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டாக்குக்குள்ள வேல்யூ இருக்கிற வரைக்கும். அண்ட் ஸ்டாக்கோட லாஸ்ட் எலமெண்ட்டை தானே நம்ம செக் பண்ணுறோம். பட் நம்ம ஸ்டாக்கில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? இண்டெக்ஸஸாக ஸ்டோர் பண்ணுறோம்.
ஸோ அந்த இண்டெக்ஸஸோட வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு டெம்பரேச்சர்ஸ் நான் வந்து இந்த ஸ்டாக்குள்ளே இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் அது ஒரு இண்டெக்ஸாக அந்த இண்டெக்ஸாக பாஸ் பண்ணுறேன். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டாக்குக்குள்ளே வந்து நம்ம டேரெக்டாக 75, 65, 70, 67 இந்த மாதிரிலாம் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இண்டெக்ஸஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுறோம். 0, 1, 2 அப்படிங்கிற இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த இண்டெக்ஸை வச்சு டெம்பரேச்சருங்கிற ஆக்சுவல் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன் டெம்பரேச்சர் அரேலேருந்து. இந்த வேல்யூ நம்ம கரண்ட் டெம்பரேச்சர் தான் T. ஏன்னா நாங்கள் நல்லா பாருங்கள், Tங்கிற வேரியபிள் வச்சு நம்ம இட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த லூப் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும், ஸ்டாக்கில் வேல்யூவே இருக்காது. ஸோ வைல் லூப் ஸ்கிப் ஆகிட்டு இந்த 0ங்கிற வேல்யூ ஸ்டாக்கில் போய் அப் அண்ட் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0வா. அண்ட் செகண்ட் டைம் நடக்கும்போது என்ன ஆகுது, 0th இண்டெக்ஸ் ஸ்டாக்கில் வேல்யூ இருக்குது. ஸோ அதோட 0th இண்டெக்ஸை வெளியே எடுத்து செக் பண்ணுறோம். 0th இண்டெக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது, 73. கரெக்டுங்களா, 73. அண்ட் நம்ம கரண்ட்டாக இட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற வேல்யூ எவ்வளோ, 74. கரெக்டாக. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது எதுவுமே நடக்காது, ஏன்னா ஸ்டாக் எம்டியாக இருக்கும், இண்டெக்ஸ் மட்டும் போய் அப் அண்ட் ஆயிடுது. செகண்ட் டைம் நம்மளோட வேல்யூ 74. ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இண்டெக்ஸோட வேல்யூ 73. ஸோ என்ன அர்த்தம், நம்ம 73க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 73லேருந்து இத்தனை நாள் கழித்து வருதுங்க, ஹையர் டெம்பரேச்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச வேல்யூவை இப்போ நம்ம வந்து போய் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 73ங்கிற வேல்யூ இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நான் stack.pop யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இண்டெக்ஸ் எனக்கு தேவை. ஏன்னா 73 எந்த பொசிஷனில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் தானே அந்த பொசிஷனில் போய் நான் வந்து கரெக்டாக ஆன்சரை போட முடியும். அதுக்காக INDன்னு போட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் stack.pop யூஸ் பண்ணேன்னா அந்த வேல்யூ வந்து INDயில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்மக்கிட்ட ஓல்டு ப்ரீவியஸ் டேவோட இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸை நான் ஆன்சரில் போட்டு ஈக்குவல் டு வேல்யூ என்னவா இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற டேவோட இண்டெக்ஸ் தான் I மைனஸ் அந்த லோவர் டெம்பரேச்சரோட டே இருக்கிற இண்டெக்ஸ் என்னது IND. I மைனஸ் INDன்னு நம்ம போட்டோம்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 73யோட இண்டெக்ஸ் எவ்வளோ, 1, 0. 74ஓட இண்டெக்ஸ் 1. இதில் 73லேருந்து எத்தனை நாள் கழிச்சு 74 வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 மைனஸ் 0. 74ஓட இண்டெக்ஸ் மைனஸ் 73ஓட இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1. ஆன்சர் கிடச்சிருச்சா, அதை தான் இந்த இடத்துலையும் நம்ம பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை ஆன்சரில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சரோட ஃபஸ்ட்டு பொசிஷன், முதல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வருது, 1ங்கிற வேல்யூ வந்துடுது. இதே மாதிரி இது ஃபுல்லாக செக் பண்ணி எல்லா வேல்யூஸ்க்கும் ஆன்சர் அப்டேட் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட அரேலையே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், 76 வந்துடும். மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டு 76 வரும், அதுக்கப்புறம் 73 வரும். பட் இது ரெண்டுமே வந்து இந்த கண்டிஷன் ரன் ஆகாது இந்த வைல் லூப். ஏன்னா ஸ்டாக்கோட லாஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 76 இருக்கும். பட் 73 வந்து இந்த T வந்து 73, இந்த டெம்பரேச்சர்ஸ் இந்த இண்டெக்ஸ் வந்து 76. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தானே. ஸோ இந்த வைல் லூப்பே ரன் ஆகாது. இந்த மாதிரி ஃபைனல் 2 வேல்யூஸ்க்கு ரன் ஆகாத போது என்ன நடக்கும், எதுவுமே ஆன்சரே அப்டேட் ஆகாதுல்ல. அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணியிருக்கோம், எல்லா வேல்யூஸையும் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த 2 வேல்யூஸும் 0வாக இருக்கிறனால நமக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம சொல்யூஷனை ரன் பண்ணி பார்ப்போம். நேம் ரெஸ், சாரி நான் வந்து ஆன்சருக்கு பதிலாக ரெஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆன்சர் அரேவை ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இதுதான் டெய்லி டெம்பரேச்சர்ஸ் கொஷனோட சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.